சேனல். நான் தான் அவங்க ரஞ்சித்குமார். நம்ம எல்லாருமே வந்து இந்த ரீசெண்ட் டைமில் வந்துட்டு சோஷியல் மீடியா வந்து ரொம்பவே வந்து யூஸ் பண்ணிருக்கோம். அதுலேயும் வந்து வாட்ஸ்அப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், இந்த ரெண்டும் தான் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங் பூமிங்கில் வந்து போயிட்டு இருக்கிற ஒரு சோஷியல் மீடியாஸ். இதுதான் வந்துட்டு ரொம்பவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இன்னொரு சோஷியல் மீடியா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டெலகிராம். இந்த டெலகிராம் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், இன்னும் சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. பட் ஆனால் இந்த டெலகிராமில் வந்துட்டு வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் இல்லாத ஒரு 8 விதமான ஃபியூச்சர் வந்து இருக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஃபியூச்சர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஆப் டவுன்லோட் பண்ணி தான் வந்து அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த டெலகிராமில் வந்துட்டு அப்படி நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்பும் வந்து டவுன்லோட் பண்ண தேவையில்ல. டெலகிராமே வந்துட்டு இன்பில்ட்டாக வந்து இந்த ஃபியூச்சர்லாம் வந்துட்டு அவங்களோட ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற அந்த 8 ஃபியூச்சர் பற்றி தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா அந்த 8வது ஃபியூச்சர் லாஸ்ட்டாக சொல்ல போகிறது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராவது இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்துட்டு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஃபீச்சர் வந்து இதில் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, எதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் வந்துட்டு படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து பேசணும் அப்படின்னா என்னென்ன தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்கணும். இப்போ நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு நம்ம மொபைல் நம்பர் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் டெலகிராமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனை வந்து கிடையாது. டெலகிராமில் வந்து யூசர் ஐடி அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணும்போது. ஸோ இப்போ தெரியாதவங்க யாராவது வந்துட்டு உங்ககிட்ட வந்து உங்கள் நம்பர் கேட்டாங்கன்னா வந்துட்டு நீங்கள் யூசர் ஐடி கொடுங்க. யூசர் ஐடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா பேசுங்க, இல்லைன்னா வந்து விட்டுங்க. இதே வந்து வாட்ஸ்அப்பா இருந்தா வந்து நீங்க நம்பர் கொடுத்துருப்பீங்க, கண்டிப்பா வந்து இந்த நம்பருக்கு திரும்பி கால் பண்ணி உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. பட் டெலகிராம்ல வந்துட்டு இந்த ஒரு ஃபீச்சர் இருக்கிறதுனால வந்துட்டு நீங்க இந்த மாதிரி விஷயத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம். ரெண்டாவது ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்து அனுப்புறீங்க, அனுப்பின மெசேஜ் வந்து டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பச்சையாக வந்து காட்டி கொடுத்துருக்கோம். பட் ஆனால் இந்த டெலகிராமில் வந்துட்டு அப்படி ஒன்று கிடையாது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டீங்க, அதை வந்து நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நான் அனுப்பிச்ச மெசேஜை மட்டும்தான் வந்து வாட்ஸ்அப்பில் டெலிட் பண்ண முடியும், அதை வந்து காட்டி கொடுக்கும். பட் ஆனால் இந்த டெலகிராமில் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த மெசேஜை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து சேர்த்து டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அவங்க உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அதை வந்து மறந்துட்டீங்க. அப்போ வந்து அவர் சொல்லுவார், நான் பாடுறா உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. பட் ஆனால் நீங்கள் போய் அவருக்கு முன்னாடி அந்த மெசேஜ் வந்து டெலிட் பண்ணிட்டீங்கன்னா எங்கே இருக்கு காமி அப்படின்னா வந்து அவங்களால வந்து காமிக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு அந்த மெசேஜ் வந்து டெலிட் பண்ணிருப்பீங்க. டெலிட் பண்ணதுக்கான எந்த ஒரு தடையுமே வந்து இருக்காது. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு மெசேஜ் வந்து தப்பாக டெலிட் பண்ணிட்டீங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது இருக்குது அப்படின்னா வந்து அந்த மெசேஜை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா வந்துட்டு எடிட்டட் அப்படிங்கிறது காமிக்கும். பட் ஆனால் பரவாயில்ல, வந்துட்டு நீங்கள் அனுப்பிச்ச விஷயத்தையே வந்து நீங்கள் எடிட் பண்ணி வந்து அனுப்பக்கூடிய ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர் வந்து இதில் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து இருக்க 3வது ஃபீச்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பர்த்டே வரும். நம்ம எல்லாருமே வந்து ஞாபகம் வச்சிருப்போம். உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து இப்போ வந்து மண்டே, இன்னைக்கு வந்து சண்டே, நாளைக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நைட்டு வந்து கரெக்டாக ஒரு 12 o'clock விஷ் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் வந்துட்டு இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஃபுல் வேலையாக இருந்திருக்கும், ஒரு அசதியில் வந்து நீங்கள் தூங்கியிருப்பீங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வந்து அப்படியே மறந்துட்டு மத்தியானம் ஒரு 12 மணிக்கிட்ட வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து விஷ் பண்ண போவீங்க. அப்போ வந்து அவன் கேட்பான், மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேட்பான், ஏன்டா நீ எல்லாம் என்னடா ஒரு ஃப்ரெண்டு, நான் வந்து நைட்டு 12 மணிக்கு விஷ் பண்ண நினைச்சேன், அட்லீஸ்ட் காலங்காத்தால விஷ் பண்ண நினைச்சேன், இப்படி வந்து ஒரு 12 மணிக்கு விஷ் பண்றேன்னு. அப்போ வந்து நம்ம ரொம்ப வந்து மொக்க வாங்கியிருப்போம் அந்த இடத்துல. ஸோ இந்த ஒரு விஷயத்துல இருந்து நீங்க வந்து தப்பிக்கிறது வந்துட்டு ஒரு எளிமையான ட்ரிக் வந்து இருக்கு. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து டெலகிராம்ல நீங்க அனுப்பக்கூடிய எல்லா மெசேஜையும் வந்து ஷெட்யூல் வந்து பண்ணி அனுப்பிக்கலாம். இப்போ வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, நீங்க வந்து இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு விஷ் பண்ணும் அப்படின்னா வந்துட்டு இப்போ நீங்க அந்த மெசேஜை வந்துட்டு அனுப்பணும், டைப் பண்ணிட்டு சென்ட் பட்டன் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா வந்து ஷெட்யூல் மெசேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ஒரு ஃபியூச்சர் மூலமா வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வந்து அனுப்பிக்கலாம். பார்க்க போற 4வது ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி தான் வந்து இப்போ நீங்கள் ஒரு மெசேஜ் வந்து அனுப்புறீங்க, உங்களுக்கு தெரியும் உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் பாஸோ யாராவது வந்து ஒருத்தர் மீட்டிங்கில் இருக்காங்க. பட் ஆனால் இந்த மெசேஜ் இப்பவே அனுப்பி ஆகணும், ஏன்னா நீங்கள் அப்புறமே அனுப்புறதுக்கு வந்து டைம் இருக்காது, மறந்துடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து மெசேஜ் வந்து டைப் பண்ணிட்டு சென்ட் பட்டன் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா வந்து சென்ட் வித்தவுட் சவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் மூலமா வந்துட்டு டிங் அப்படிங்கிற அந்த சவுண்ட்லாம் இல்லாமல் வந்துட்டு சைலண்டாக போய் அது அவங்க இன்பாக்ஸில் வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் அவங்க எப்போ வேணுமோ அப்போ எடுத்து வந்து பார்த்துக்குவாங்க.
அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ப்ரைவேட் சேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. இந்த ஒரு ப்ரைவேட் சேட் மூலிமா வந்துட்டு இன்னும் வந்து ஒரு 2 சூப்பரான ட்ரிக் வந்து இதுக்குள்ளே இருக்கு. இந்த ஒரு ப்ரைவேட் சேட்டில் போனீங்கன்னா இது வந்து நார்மல் வாட்ஸ்அப் சேட் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து இது வந்து எண்ட் டு எண்ட் செக்யூர்ட், இது வந்து சேஃப். இன்னும் வந்து சொல்லப்போனால் வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் ஒரு மெசேஜோ ஒரு டாக்குமெண்ட்டோ வந்து அனுப்புறீங்க, இது வந்து உங்கள் 2 பேத்துக்குள்ளே மட்டும்தான் ப்ரைவேட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க. பட் ஆனால் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது வந்து சரி யாருக்காவது அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது, தடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இந்த ப்ரைவேட் சேட்டில் போயிட்டு இதை வந்து அனுப்புனீங்க அப்படின்னா நீங்கள் அனுப்பிச்ச எந்த ஒரு மெசேஜையும் வந்துட்டு அவங்களால வந்து ஃபார்வேர்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் மெசேஜ் வந்து அனுப்பிச்சிருக்கேன், இந்த மெசேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியுமா அப்படின்னா வந்து பிரைவேட் சாட்குள்ள வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது. ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல இந்த ஒரு ட்ரிக். இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் அனுப்பிச்சாங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க அந்த மெசேஜ் வந்து கிளிக் பண்ணி பிடிச்சா வந்து ஸ்டார் வந்து சேவ் ஆயிரும். பட் ஆனால் வந்துட்டு நீங்க அதெல்லாம் வந்து தேடி தான் வந்து எடுக்கணும், ஸ்டார்ட் மெசேஜ்குள்ள போயிட்டு. அதே மாதிரி தான் வந்துட்டு டெலிகிராம்ல என்ன இருக்கு அப்படின்னா வந்துட்டு இப்போ அந்த மெசேஜை வந்துட்டு நீங்க அமுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா ஃபார்வர்ட் ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதுல வந்துட்டு மேலே சேவ்டு மெசேஜ் அப்படின்னு காமிக்கும். ஸோ அதுக்குள்ள கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த மெசேஜ் எல்லாம் ஒரு ஃபோல்டர் மாதிரி அதுக்குள்ள போய் சேவ் ஆகிக்கும். அந்த மெசேஜ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது யார் அனுப்பிச்சா என்னைக்கு அனுப்பிச்சா அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து அதுக்குள்ள நேவிகேட் ஆகி போயிடும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு தேவையான மெசேஜ் எல்லாம் வந்து நீங்க ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்து பண்ணிக்காம ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபோல்டர் அங்கேயே வந்து நீங்க போட்டு வச்சுக்கலாம். அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஒரு ஃபியூச்சர். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஒரு மீடியா ஃபைல் வந்து அனுப்புறீங்க, ஒரு ஃபைல் வந்து அனுப்புறீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபைலை வந்துட்டு அவங்க பார்த்து ஒரு சில குறிப்பிட்ட டைமில் வந்துட்டு அது வந்து டிஸப்பியர் ஆயிடும், டெலிட் ஆயிடும் அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு ஃபியூச்சர் வந்துட்டு டெலிகிராமில் இருக்குது. நீங்கள் அனுப்பும்போது வந்து ஷெட்யூல் பண்ணி அனுப்பிக்கலாம். அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த ஒரு ஆப்ஷன். நான் சொல்லணும்னு நினைச்சேன் அந்த 8வது ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பணம் கட்டி தான் வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க. பட் ஆனால் இதெல்லாமே வந்துட்டு ஃப்ரீயாக டெலிகிராமில் கிடைக்குது அப்படின்னா எத்தனை பேருக்கு உங்களுக்கு இது தெரியும்? நான் இதை வந்துட்டு உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்து சொல்ல, ஒரு இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக தான் வந்துட்டு நான் இந்த விஷயத்த வந்து சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு இப்போ வந்து பொன்மகள் வந்தால் படம் வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு டெலிகிராமில் போயிட்டு சர்ச்சில் வந்து பொன்மகள் வந்தால் அப்படின்னு நடிச்சாவே அந்த படம் வந்து அப்லோட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு காமிக்கும், சஜஷன்ஸ் காமிக்கும். அந்த ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அந்த குரூப்ல அது எங்க இருக்கு அப்படின்னு வந்து காமிக்கும். ஸோ நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. சிலது வந்துட்டு டோரண்ட் ஃபைலா கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா வந்து டவுன்லோட் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் பண்ணிருக்கும். இன்னும் சிலதெல்லாம் வந்துட்டு இன்னும் ரொம்பவே ஈஸியா வந்துட்டு அப்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்ல இமேஜ் லோட் ஆகிற மாதிரி அந்த மூவி வந்து கம்ப்ளீட்டா வந்து டவுன்லோட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்க உங்க அந்த போன்ல வந்து பாத்துக்கலாம். இந்த ஒரு ட்ரிக் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புறேன். 8 ட்ரிக்குமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புறேன். இந்த 8 ட்ரிக்ல வந்துட்டு உங்களோட ஃபேவரட் ட்ரிக் எது அப்படின்னு வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்க. நானும் வந்து படிச்சு பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நானும் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து கற்றுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த விஷயங்களை தான் வந்துட்டு உங்ககிட்ட இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யாராவது இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்துட்டு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நான் அடுத்து போடுற விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சு மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து நான் சொல்றேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்துட்டு ஒரு லைக் வந்து கொடுங்க. மேலும் புதிய தகவலுடன் நான் உங்களை அடுத்த வீடியோல இருந்து சந்திக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட்